இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா கலியபெருமாள் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய 10 ஹவர்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா வந்து சிபிராஜ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்காரு. ஸோ அடுத்த நாள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பக்கூடிய அந்த தருணமும் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு முந்தின நாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து காணா போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் வந்து அவருக்கு வருது. சரி, ஓகே, இந்த கேஸ் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஒரு மர்டரும் வந்து நடக்குது. சோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே, இந்த ரெண்டு கேஸையுமே வந்து சிபிராஜ் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ரெண்டு கேஸுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள சொன்ன படம் தான் வந்து இந்த 10 ஹவர்ஸ். இப்ப இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்துறோம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இளையராஜா கலியபெருமாள் அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தான் சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸா இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரிப்பிங்கா வந்து படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் இளையராஜா கலியபெருமாள் அவர்களுடைய ரைட்டிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்ல, சிபிராஜ் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்து நடிச்சிருக்காரு. ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சிபிராஜ் படங்களுக்கு இந்த படங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்காருப்பா. கொஞ்சம் அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு தெரியுறாருப்பா. ஏன்னா ஒரு போலீஸ் அப்படின்னா வந்து ஒரு 6 அடி அந்த அகலமான பாடி அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. சோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துக்கு இவர் வந்து ரொம்பவுமே வந்து ஆப்டா வந்து இந்த படத்துக்கு வந்து சூட் ஆயிருந்தாரு. சோ கண்டிப்பா வந்து அவருடைய ஆக்டிங் வந்து நீங்களுமே வந்து ரசிப்பீங்க. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் அவர் மெனக்கிடணும். இப்ப இருக்கிற வந்து காம்படிஷன்ல வந்து அவர் இதே மாதிரியான ஜானர்ல இதே மாதிரியான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா மேல வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னுமே வந்து அடுத்தபடியா வந்து இன்னுமே அந்த எமோஷனல் காட்சிகள்லாம் வந்து இன்னுமே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு நடிப்பு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய கருத்து. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து இப்ப நீங்க நார்மலா வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே ஒரு கார்ல இருந்து வந்து இறங்குவாரு, ஒரு பிளைட்ல இருந்து இறங்குவாரு, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பார்த்து ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமிக்கலா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாப்ல, ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். உண்மையிலே வந்து ஹீரோ வந்து இப்பதான் ஹீரோக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அருமையா இருந்துச்சுங்க. அதாவது நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க படத்துல போய் நீங்க பாருங்க, அது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்றது புரியும். அந்த காமிக்கலா வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாங்களே, அந்த ஸ்டோரியவே வந்து ஃபுல் படமாவே எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதை வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து ஹீரோக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த படம் வந்து நம்ம வந்து உட்கார வச்சிருப்பா, இந்த படம் வந்து நம்மள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கான அந்த ஒரு சின்ன ஷார்ட் ஒரு காமிக்கல் ஸ்டோரி ஒன்று காட்டிடுவாங்க. ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம படமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நைட்ல தான் வந்து நடக்குது. நைட் அந்த 10 ஹவர்ஸ்லவே வந்து அந்த எப்படி மர்டர் பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அந்த 10 ஹவர்லயே வந்து நடந்தது. ஸோ அதனால வந்து படம் வந்து ரொம்ப இன்னும் வந்து வளவலா குலகுலான்லாம் இல்லாம கரெக்டா வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்து படம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 1 ஹவர்ல ஒரு இன்ட்ரோல் பார்த்து திரும்ப அடுத்த ஒரு 1 ஹவர்ல வந்து படம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப வளவலா குலகுலான்னு போட்டு ஒரு 3 மணி நேரம் அந்த 2.5 மணி நேரம் அந்த மாதிரியான எந்த தொல்லையுமே கிடையாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா படத்துல கதாநாயகின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு லவ் சீன் வைக்கணும், அவங்களுக்கு தனியா மாண்டேஜ் சீன்லாம் வைக்கணும்ல. சோ அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. ஒரு ஸ்பீடான ஸ்கிரீன் பிளே வந்து போயிட்டு இருக்கும் போது டக்குனு வந்து ஒரு பாட்டை கட்ட போட்டு விட்டுருவாங்கல்ல. சோ அந்த மாதிரி விஷயமே வந்து இந்த படத்துல எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அந்த படத்தோட ஒன்றி போய் அடுத்த என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்திலேயே தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த இடத்துல வந்து டைரக்டர் அவர்களை வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 சஸ்பெக்ட் வரைக்கும் இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து அந்த இடத்துல வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 23 பேரை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா படமே முடிஞ்சிடும். 2.5 மணி நேரத்துல வந்து நீங்க ஒரு ஆளா இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுட்டாரு. அதை மட்டும் கொஞ்சம் ரைட்டிங்ல வந்து நல்லா பண்ணிருக்கலாம். சோ இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணிருப்பா அப்படின்னு ஒரு தேடுதல் வந்து சிபிராஜுக்கு மட்டும் இல்ல, படம் பார்க்குற உங்களுக்குமே வந்து ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பரபரப்பா வந்து யார் தான்ப்பா பண்ணிருப்பா, ஒருவேளை இவன் பண்ணிருப்பானோ அவன் பண்ணிருப்பானோ, அந்த வில்லன் யார் தான்ப்பா நம்ம பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணிருப்பாப்ல. இருந்தாலும் ஃபைனலா வந்து வில்லனை வந்து ரிவீல் பண்ணும் போது அவ்வளவுதானா, என்னப்பா சப்பையா முடிஞ்சு போச்சு, 2 மணி நேரமா இவரை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த வில்லன் விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் மெனக்கிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
அது மட்டும் இல்லாம படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான், ரொம்ப வந்து ஒரு ஹை பட்ஜெட்ல இல்ல, கொஞ்சம் லோ பட்ஜெட் படம் தான். அது சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேஜிங் பண்ண இடங்கள்லாம் வந்து சில இதுல தெரியும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த செட்டப், அந்த ஹைவே டிராக்கிங்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பிசிறடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து தவிர்த்துடலாம். அது மட்டும் இல்லாம படத்துல லாஜிக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்லாம் தோணும். ஸோ அந்த சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்குகள், இந்த அந்த லோ பட்ஜெட் விஷயம் அந்த ஸ்டேஜிங்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இது ஒரு படமா போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து தரமான படமா தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் வந்து இந்த 10 ஹவர்ஸ் படம். ஸோ எந்த விதத்திலுமே வந்து இந்த படம் வந்து உங்களை வந்து ஏமாத்திராது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்பிங்கா நீங்களும் வந்து சீட் எஜ்ஜில் வந்து உட்காந்துருவீங்க. இன்னமும் சொல்றேன், இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆதரிச்சு தான் ஆகணும். இப்போ நீங்க மலையாளத்துல வந்து கிஷ்கிந்தா காண்டம் வருது, சூப்சமதாரி அந்த படம் வருது, இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் அந்த சின்ன சின்ன அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அந்த சின்ன சின்ன முடிச்சுகள்லாம் வந்து ரிவீல் ஆகும்போது தான் வந்து படம் வந்து ஒரு ஹைப்ல போகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த 10 ஹவர்ஸ் படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், பிக்கப் ஆகும். ஆன பிறகு செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு சீட் வச்சு த்ரில்லரா வந்து போகும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வரைக்கும் பார்த்துட்டு என்னடா படம் அப்படின்னு, அதனாலதான் சொல்றேன் இந்த படத்தை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்க எப்படி ஒரு மலையாள ஃபேன்ஸா இருக்கீங்க, ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த படம் வந்து பிடிக்கும். கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் பார்த்து என்கேஜ் பண்ணாதான் இதே மாதிரியான படங்களும் வந்து நாளடைவில் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இந்த படத்தை வந்து இதனப்பா மொக்க ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்களே வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா இதே படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில வந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். இந்த படத்தை இப்பயே வந்து செலிப்ரேட் பண்ணிருங்க. உண்மையிலே வந்து உண்மையிலே சொல்றேன், இது ஒரு தரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மார்க்கு ஸ்கோர் அது மாதிரிலாம் வந்து எதுவுமே கொடுக்க விரும்பல. ஸோ ஒரு அருமையான படம். ஸோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் பார்த்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். நன்றி.